உங்கள்கிட்ட சன் டைரக்ட் இருக்குன்னா அதை உங்களோட க்ரோம் ப்ரௌசர்லேயே ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சன் டைரக்ட் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி டிடிஹெச் ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சன் டைரக்டோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதும் உங்களோட சன் டைரக்டோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சொல்லி கேட்கும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கான அந்த ஓடிபி வந்திருக்கும். அதை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்திருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி முடித்ததும் கீழே உங்களுக்கு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சன் டைரக்ட் அக்கௌண்ட் அதில் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களோட வேலிடிட்டி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அதில் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட் மணி அப்படின்னு இருக்கும். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட சன் டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேயூ பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பேடிஎம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் ஒரு ஃபியூ செகண்ட் கொஞ்சம் லோடிங் ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம், என்கிட்ட பேடிஎம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி அதில் உங்களுக்கு எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் அதில் அந்த இதில் இருக்கும். டிஸ்பிளேயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம பேடிஎம் மட்டும் தான் செலக்ட் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் கட்டுது பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு பேங்கோட டெபிட் அல்லது கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யூபிஐ பயன்படுத்தியும் எந்த ஒரு ஆப் மூலமாகவும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் உங்களோட சன் டைரக்ட் அக்கௌண்ட்டை. இப்போ நீங்கள் யூபிஐ கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைலில் என்னென்ன பேமெண்ட் ஆப்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நம்ம ஃபோன்பே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ்டு அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் பேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சன் டைரக்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண அமௌண்ட்டு ரீசார்ஜ் ஆகிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், சன் டைரக்டோட ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ நீங்கள் போய் ரீசார்ஜ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸும் பிடிக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களோட சன் டைரக்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட்டோ ரினியூவலில் வச்சுருந்தீங்கன்னா இதுமாதிரி கேஷ் ஆட் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களோட சேனல் ஸ்டாப் ஆகாமல் ப்ளே ஆகிட்ருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.